வணக்கங்க. இப்ப நம்ம வந்து உணவுத்துறை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதிலே வந்து மீன்வளத்துறையும் நம்ம உணவுத்துறையில தான் சேர்த்துக்கணும். நம்ம மீன்வளத்துறை வந்து மீன் பிடிக்க போறாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு, எல்லை தாண்டி மீன் பிடிக்கக்கூடாது. அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு, அவங்களுக்கு வந்து நிலையான வருமானம் எல்லாத்தையும் குடுத்து, அந்த அரசே வந்து அது முழு பொறுப்பு அவங்க ஏத்துக்கிட்டு, அந்த மீன் கொள்முதலும் வந்து எங்கேயுமே மீன் மார்க்கெட்டு, தனியார் மார்க்கெட் அதெல்லாம் பண்ணக்கூடாது. இதே வணிக வளாகத்தில வச்சு, அந்த இறைச்சி கூடங்கள்ல அவங்களே அதே செயல்முறைப்படுத்தணும். இதனால வேலைவாய்ப்பு உருவாகும். இது வந்து எல்லாரையும் வந்து நம்ம வந்து வேலைக்கு எடுக்கிறதுன்னு கிடையாது. தனியார் இப்போ டீ கடை வச்சிருக்கவங்க, சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கவங்க, இறைச்சி கடை வச்சிருக்கவங்க எல்லாத்தையும் தனியா நம்ம வந்து வேலைக்கு எடுக்கல. அவங்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தான் குடுக்குறோம். அவங்க குடும்பத்தில ஒரு ஆளுக்கு அரசு வேலை உண்டு. இதனால எல்லாரும் வந்து எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். எல்லாரும் கரெக்ட்டா எல்லாரும் சமமா இருப்பாங்க. இதில வந்து என்னன்னா, இப்போ ஒரு தமிழ்நாட்டில வந்து 10,00,00,000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். அதில வந்து ஒரு ஒரு 1,00,00,000 பேர் தான் நிம்மதியான வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதில சில அரசியல்வாதிகளும், அதுக்கப்புறம் இதுபோல தனியார் காலேஜு, தனியார் ஸ்கூலு, இதுபோல சூப்பர் மார்க்கெட் இதுபோல வச்சிருக்கவங்க தான் நிலையா வருமானத்தோட அவங்க நிலையா இருக்காங்க. மீதி பேர்லாம் இந்த மீதி பேர்லாம் வந்து அரைகுறை வாழ்க்கையோட தான் இத்தன வருஷம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ இடையில கூட ஒரு வெளிநாட்டு ஒரு ஃபாரினர்ஸ் வந்தாரு நம்ம சென்னைக்கு வந்து ஸ்டார் ஹோட்டல்ல தங்கியிருந்தாரு. அப்போ அவரு வந்து சுத்தி பார்க்குறாரு. பார்க்குறப்ப பில்டிங்கா ஒரு பக்கம் இருக்குது. சூப்பரா இருக்குன்னு பார்க்குறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, வெறும் குடிசை பகுதியா இருக்குது. இதுபோல வேறுபாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்காரு. இத நம்ம நியூஸ்ல பார்த்துருப்போம். ஸோ இதுபோல தான் எல்லாரும் வந்து சமமா இருக்கணும்னா, எல்லாரும் ஒரே மாரி இருக்கணும்னா, நம்ம வந்து இதுபோல எல்லா எல்லா துறைகளும் அரசு ஏற்று நடத்த வேண்டும். அது அது எப்படின்னா, இப்போ வந்து ஓட்டுரிமை வந்து எல்லாருக்கும் ஒண்ணு தானங்க. ஓட்டுரிமை வந்து பணக்காரருக்கு தனியா, சிஎம்முக்கு தனியா, பிஎம்முக்கு தனியா, மினிஸ்டருக்கு தனியாலாம் கிடையாது. எல்லாருக்கும் ஓட்டுரிமை ஒன்று தான். அதுபோல தான் எல்லாரும் ஒண்ணு தான். அது எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரே மாரி கொண்டு வரணும்னா, இது கண்டிப்பா செயல்படுத்தினால் அனைவரும் நலமாக இருப்போம்.